அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தரம், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க என்பதை குறித்து தியானம் பண்ணி வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றார்கள்? தயவு பெற்றிருந்தார்கள். கவனிங்க. அப்ப தேவனை துதித்து, அந்த துதி என்கிற பதத்தை எடுத்து, அந்த வார்த்தை எடுத்து நம்ம கடந்த வாரம் முகவரையாக சில காரியங்களை தியானம் பண்ணினோம். அல்லேலூயா. இருக்கையிலா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சார், 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசிகள் அவங்க ஜெபம் மட்டும் பண்ணலை, ஆண்டவரை என்ன செஞ்சாங்களாம்? துதிச்சாங்களாம். அதுக்கு நிறைய வசனங்களை ஆதாரமாக கடந்த வாரத்தில் பார்த்தோம். துதி என்பது எல்லாவற்றிலும் சிறந்தது. அல்லேலூயா. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். நம்ம ஜெபம் பண்ணா தேவன் பதிலை தம்முடைய தூதர்கிட்ட கொடுத்து கொண்டு வந்து சொல்லிடுவார். அல்லேலூயா. செய்தி தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஒரு செய்தியாளர் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு வந்து சொல்றார். ஆனால் இதை விட சிறந்தது, ஒரு துதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனையே இங்கே கொண்டு வர்றாங்க. ஒரு அல்லேலூயா. ஜெபம் பதிலை கொண்டு வரும். செய்தியாளர் தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருவார். ஆனால் துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க ஆண்டவரையே இங்கே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஆராதனையை நம்ம அசட்டை பண்ணிவிடக்கூடாது. துதியை நம்ம அசட்டை பண்ணிவிடக்கூடாது. ஆமாம், ஆராதனை நமக்கு தெரியும். சபையினுடைய ஒழுங்கு, நம்ம சபையினுடைய ஒழுங்கு 9லேருந்து 10:30 வரைக்கும் ஆராதனை என்று தெரியும். சில நல்லா அதை அறிந்து வச்சுட்டு இப்போ ஆராதனை தான் என்ன செய்யும்? நடக்கும். இத்தனை மணி வரைக்கும் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நடக்கும், சங்கீதம், அவ்வளோ அறிவிப்பு, இதெல்லாம் அப்படி 12 மணி ஆயிரும். நம்ம செய்திக்கு மட்டும் என்ன செய்வோம்? போவோம் அப்படி சொல்லி வீடுகளில் வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அமர வாராங்க. அவங்களுக்கு என்ன தெரியல? ஆராதனுடைய மகத்துவத்தை குறித்து என்ன செய்யலை? தெரியல. துதியினுடைய மேன்மை குறித்து என்ன செய்யலை? தெரியல. ஆண்டவரை பாடுகிறமே அதனுடைய மகிமை அவங்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம் பண்ணுறமே அதனுடைய மகிமை தெரியல. ஆனாலும் சரியான நேரத்துக்கு நிறைய பேர் எங்கே வரதில்லை? ஆராதனைக்கு வருவது இல்லை. அதனால தான் இதை கொஞ்சம் தெளிவாக நான் கடகடன் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அது உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அதனால் இந்த ஆராதனுடைய மேன்மை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா.
சத்தத்தை உயர்த்தி. கடந்த வாரத்தில் துதி என்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் துதி துதி துதின்னு என்ன செய்யுது வருது. ஆங்கிலத்திலையும் அப்படித்தான் வருது, பிரைஸ் அப்படித்தான் என்ன செய்யுது வருது. ஆனால் மூல பாஷையில் எபிரேய பாஷையில் அந்த துதி என்கிற அந்த வார்த்தைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் உட்காருங்க, அம்மா அடிக்கடி எழுந்து நடக்காதீங்க, வண்டி உட்காருங்க சார், கவனிங்க, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடில் எபிரேய வார்த்தை வருது துதி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக வரல, ஒரே மாதிரியான செயலை வரல. சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் வார்த்தை வருகிறதை பார்க்க முடியுது. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா துதித்தார்கள் 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 அப்படி தான் செய்யுது வருது. ஆனால் எபிரேய வார்த்தையில் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய துதி அமைந்தது. அதுக்கு தான் பொதுவாக துதி ஹலல் என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டு ஹலல். அடுத்து என்ன பார்த்தோம், டெகிலா, அடுத்து கேள்வி, அடுத்து சாபா, அடுத்து சாமார், அடுத்து யாதா, அடுத்து கவுதா, அடுத்து பாராக். இது ஒரே இந்த துதி என்கிற வார்த்தைக்கு அது சமயத்துக்கு ஏற்ற விதத்தில் அதை எப்படி துதிக்கணும் என்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த வார்த்தை என்ன செய்யுது மாற பார்க்கும். நம்ம ஆராதனை ஒரே மெத்தேடில் போகிறது நம்ம வழக்கம் வச்சுருக்கோம். ஆராதனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் நல்லா ஆராதிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆராதனை கடந்த வாரம் பண்ணது போல இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த வாரம் நடக்கிறது போல அடுத்த வாரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஆராதனை என்று சொல்லும்போது ஒரே மெத்தேடை பயன்படுத்துகிறோம், ஒழுங்கு வச்சிருக்கிறோம் என்றாலும் கூட ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஆராதனை இருக்கணும். ஒரு அல்லேலூயா. அதை முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதிகமாய் பயன்படுத்துகிறோம். அது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், டெகிலா என்கிற வார்த்தை என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். என்ன வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம், டெகிலா. அதை கூட நிறைய பேர் சரியாக பயன்படுத்துவது இல்லை. டெகிலான அர்த்தம் என்ன, அதாவது வசனத்துக்கு துதி வார்த்தைக்கு ராகம் போட்டு பாடுவது. அல்லேலூயா. டெகிலான என்ன, அந்த ஆண்டவர் உயர்த்த முடியல துதி துதி துதி. பைபிளில் நிறைய துதிக்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த துதிக்கிற வார்த்தைக்கு அப்படியே ராகம் அமைத்து பாடுறதுல அதுக்கு பேர் தான் பழைய ஏற்பாடு எபிரேய சொல் டெகிலா. அப்போ நம்ம ஆராதனை நிறைய பாடல் அவசியம். அதை நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு அந்த ஆராதனை நடத்துவதற்காகவே கவனிங்களா 120 பேரை தெரிந்தெடுத்திருந்தாங்க. இங்கே 6 பேர் நிற்கிறத முடியல, அதுக்கு இடம் இல்லை. எத்தனை பேர்? ஆனால் நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா இந்த இசைக்கருவிகளை வாசிப்பதற்காகவே நல்ல அழகாக இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய
ஆமாம், புதிதாய் செய்யப்பட்ட இசைக்கருவியில் வாசிப்பது 4000 பேரை ஏற்படுத்தியிருந்தாங்க. எத்தனை பேரை? 4000 பேர். 4000 பேர் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தேர்ந்தெடுத்தாங்க. அதை பின்னாடி வசனத்தை நான் காண்பிக்கிறேன், கவனிங்களேன். ஹலோ, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இது இங்கே மட்டுமல்ல, தனிப்பட்ட நம்முடைய ஆராதனை இதை பயன்படுத்தணும். தனிப்பட்ட நான் மேடையில் வந்து ஆராதிக்கிறத மட்டும் சொல்லலை. ஆராதனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், துதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம பாரம்பரியமாக நடத்துகிறத இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு பாரம்பரியமாக தான் ஆராதனை செய்யுது. பெந்தைக்கோஸ்து சபையில் கூட பாரம்பரிய இந்த ஆவியானவருக்கு இடமே இல்லை. வேதாகம் அடிப்படையில் இன்னைக்கு ஆராதனை இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நடக்குது ஒழிய, அதுலேயும் இந்த மெத்தடத்தை என்ன செய்கிறாங்க, டெகிலா என்கிற வார்த்தையை தான் அதிகமாக என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க ஒழிய மற்ற எல்லாத்தையும் விட்டாராங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், 1 மணி நேரம் கொடுத்தா 30 பாட்டை பாடியே தீர்த்தரணும். அது நமக்கு பிடிச்சது, நமக்கு ருசித்தது, தெரிந்தது. நமக்குன்னு சில பாட்டு பிடிக்க முடியல. ஆமாம், அதை வந்து என்ன செஞ்சிடறோம், அடித்து விட்டாரோம். அல்லேலூயா. யாரோ பாடினது ஹிட்டாக இன்னைக்கு போயிட்டு இருக்குதுல, அதெல்லாம் அப்படியே தெரிந்தெடுத்து வந்துட்டு இங்கே வந்து அவுத்து விட்டாரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி பாடுறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாடல் ஆராதனை முக்கியம். பாடல் ஆராதனை முக்கியம். அது இல்லைன்னு சொல்லலை. பாடல் இல்லாத ஆராதனை இல்லை. ஆனால் மற்றதை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், பயன்படுத்த மாட்டோமே. சூழ்நிலைக்கு ஏற்ற வந்து ஆராதனையை மாற்ற மாட்டேங்கிறோமே. ஆவியானவர் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோமே. ஆமென். இதுதான் ஆராதனைன்னு நம்ம தான் பல இடங்களுக்கு போனாலும் கற்றுக்கொள்கிற மனசு இல்லையில. ரசிக்கிற மனசு சிலருக்கு இருக்கு, சிலருக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற மனசு இருக்கு. ஆனால் கற்றுக்கொள்கிற மனசு நிறைய பேருக்கு இல்லை. என்னல்ல, ஒருத்தர் சிறப்பாக ஆவியானவர் அசைவாடுற மாதிரி ஆராதனை நடத்தினா அதை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அது நல்லது. எப்படி பாடுறாங்க, எப்படி ஆராதனை நடத்துகிறாங்க என்பதை பார்த்தா அதை கற்றுக்கொள்ளணும். சிலர் அதை கற்றுக்கொள்ளாமல் ரசித்துட்டு வந்துடுறாங்க ஒழிய, நல்லா பாடினாங்க, நல்லா பாடினாங்க. அவர் எங்கேருந்து போன வாண்டியார் மன்றத்தில் ஒரு பிரதர் பாடினார். பாடும்போது என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த பிரதர் நல்லா பாடுறாரு, நல்லா இசை வாசிக்கிறாரு, எங்கேருந்து வந்தார் உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அதை ரசித்தாங்கள ஒழிய, அவங்கள போல் நம்மளும் ஆராதிக்கணுமே, அவங்கள போல் நம்மளும் துதிக்கணுமே என்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பாடல் பாடும்போதே, பாடல்லே இந்த 8 வகை இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. பாடல்லே இந்த 8 வகை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்க சிலர், ஆமாம் அவங்க பாடுறாங்க, அதான் பார்க்குறாங்க. எதுக்காக பாடுறாங்க? ஒரு ஜெபம் நடத்தி முடித்தோன்னு பாட்டு பாடினா எதுக்காக அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இந்த ஜெபத்துக்கு இந்த பாட்டை தான் என்ன செய்யணும், பாடணும். இந்த ஜெப குறிப்புக்கு வேற பாடலை பாடினா அது சூட் ஆகாது, அது சரியாகாது, அது ஒத்து வராது, அது சரியில்லை என்பதை அறிந்து இந்த ஜெப குறிப்புக்கு இந்த என்ன செய்யணும், பாடலை பாடணும் சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அதெல்லாம் கற்றுக்கொள்கிறதே கிடையாது. நல்லா தானே பாடுறாங்க, அப்படி தானே பாடுறாங்க. அப்போ அவங்க மனசு எங்கே போகுது, ஜெபத் குறிப்பை கேட்டால் நான் பாடப் போகிறேன், இந்த பாடலுக்குள்ளே அவருடைய மனசு என்ன செய்யுது, போகுது. இந்த பாடலை பாடினா அந்த ஜெபத்துக்கு கொஞ்சம் வல்லம் என்ன செய்யும், வரும். விசுவாசம் என்ன செய்யும், கூடும் என்று சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. புரிஞ்சவங்களாம் இது இங்கே மட்டும் இல்லை, தனி ஜெபங்களிலும் என்ன செய்யணும். ஆமாம். அப்போ டெகிலான அதனுடைய வார்த்தையினுடைய பொருள் என்ன,
துதி வார்த்தையை ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மேன்மைப்படுத்தி சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ராகம் போட்டு பாடுவதுதான், ராகம் போட்டு கொண்டாடுவது தான் தெகிலா. ஹலல் என்றால் என்ன? ஹலல் என்றால் என்ன? அதுக்கு மூன்று, அந்த ஹலலுக்கு மூன்று அர்த்தம் இருக்கு. ஒன்று, தெளிவான சத்தத்தை உண்டாக்குதல். சத்தமா சொல்லுங்க. என்னத? தெளிவான சத்தத்தை உண்டாக்குதல். ஆமென். ஆண்டவரை ஆராதிப்பதா இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதிப்பதா இருந்தாலும் சரி, ஆண்டவரை உயர்த்துவதா இருந்தாலும் சரி, தெளிவான வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லி ஆண்டவரை உயர்த்தணும். அதில் ரெண்டாவது என்ன? ஹலல் என்றால் தேவனை உயர்த்துவது. தேவன் என்ன செய்வது? அதில் என்னதான் இருக்கா? வேற ஒன்றுமே இருக்கா? தேவனை உயர்த்தணும். தேவன் என்ன செய்யணும்? தேவன் என்ன செய்ய? நிறைய பாடல்கள் இருக்கு. அதான் நான் சொல்லிட்ட பதிலா, இந்த பாடலுக்குள்ளேயே இந்த 8 விதமான எவரைய அர்த்தங்கள் இருக்கு. பாடல்லையே தெரிந்தெடுக்கும் போது அந்த ஹலல் என்ன? ஹலல் தானே. ஹலல் என்கிற அந்த வார்த்தையை நம்ம அந்த துதியை பண்ணும்போது தெளிவான சத்தத்தை என்ன செய்யணும்? உயர்த்தணும். அல்லேலூயா. அவரை உயர்த்தணும். தெளிவான வார்த்தை. ரெண்டாவது அடுத்து என்ன செய்யணும்? உயர்த்தணும். என்ன செய்யணும்? ஆமாம், உயர்த்த. பெரியவர், அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 அற்புதர். இப்படி அவருடைய மேன்மையை, அவருடைய மகிமையை சொல்லி 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 அது பாடலாவும் பாடலாம், உயர்த்தியும் பேசலாம். அதுதான் இல்லையா? நம்ம பாட்டை நிறுத்திட்டு ஆண்டவர் உயர்த்துங்கன்னு சொன்னால் ஆராதனை இல்லைன்னு நினச்சார். ஆராதனைய நம்ம மைண்ட் செட்டப் என்ன? பாடல் தான். அப்படி சார் இயேசு பெரியவர் அப்படி சொல்லாமா இல்லையா? இயேசு உன்னதன்னு சொல்லலாமா இல்லையா? இயேசு ராஜாதி ராஜான்னு சொல்லாமா இல்லையா? இயேசு கத்தாதி கத்தன்னு சொல்லாமா இல்லையா? இயேசு ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யலான்னு சொல்லலாமா இல்லையா? அதுதான் சொல்ல மாட்டோமே, உயர்த்த மாட்டேங்கிறோமே. யாரோ எழுதின பாட திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம்? பாரு. அதுலேயும் ஆண்டவர் உயர்த்துற அந்த அந்த இது இல்லை. எப்படி உயர்த்தணும்? நீங்கள் தனியாக கூட இருக்கும்போது நல்ல ஆண்டவரை உயர்த்தலாம். ஆண்டவரை என்ன செய்யலாம்? உயர்த்தலாம். பைபிளில் ஆண்டவரை உயர்த்துற வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி அதை சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலாம்? உயர்த்தலாமா இல்லையா? சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லலாமா இல்லையா? சொல்லி பாருங்களேன், தேவ மகிமை இங்கே இறங்கி வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், உயர்த்து. அடுத்து கொண்டாடுதல். என்னதே சொல்லுங்க? கொண்டாடுதல். ஹலல் என்கிற வார்த்தையில் தெளிவான சத்தத்தை உயர்த்துது உண்டாக்குதல். ஹலல் என்கிற வார்த்தைக்குள்ள அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அறிக்கை செய்யணும். அடுத்து மூன்றாவது நல்லா கவனிங்க, கொண்டாடணும். ஆமாம், இப்போ பாடும்போது பாரு, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் 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 கொண்டாடு. அதில் கலல் இல்லை. என்னல்ல இந்த ஹலல் என்ன? கொண்டாடுதல். என்னது? கொண்டாடும்போது என்ன செய்வீங்க? கொண்டாடும்போது கும்மி அடிப்பீங்களா இல்லையா? அங்கெல்லாம் அடிச்சீங்களா இல்லையா? அங்கே அடிக்கிறீங்க. இது வாயவே சில திறக்கவே திறக்காது. கொண்டாடணும். ஆற துதினா தெளிவான, ஹலல்னா தெளிவான சத்தத்தை உண்டாக்கணும். ரெண்டாவது அவரை உயர்த்தணும். மூன்றாவது கொண்டாடணும். என்ன செய்யணும்? ஆமாம், நம்ம கொண்டாடணும். நமக்கு திண்டாட்டம் வராது.
ஆண்டவரை கொண்டாடுறவங்க திண்டாட மாட்டாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை கொண்டாடலையோ அவங்களாம் திண்டாடுவாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை உயர்த்துறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்திடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உயர்த்த போகிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை கொண்டாட போகிறீங்க? ஆனால் நம்ம ஒரே மெத்தடில் அந்த குரங்கு மூஞ்சி யானை மூஞ்சி வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் ஒத்தரம் உண்டுன்னு சொல்லிட்டார். அதோட தடங்குழுன்னு சொல்லிட்டார். உலகத்தை ஜெயிச்சேன். பாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. பாடுகள் மத்தியில் ஆண்டவரை கொண்டாடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய பாடுகள்லாம் மறைஞ்சு போகும். குழந்தையின் தெய்வமும் எங்கே தான் இருக்குமா? சத்தம் உலகத்திலே சொல்லியிருக்கான் பாருங்களேன். குழந்தையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது இந்த பெந்தைக்கோச விசுவாசிக்கு தெரியல. அழ சொல்லு ஓன்னு ஒப்பார் வைக்கும். குழந்தையும் தெய்வம் யார்கிட்ட இருக்குமா? இதுக்கு அந்த பிள்ளைகிட்ட மூணு முறைச்சிக்கிட்டாரு. அந்த பிள்ளையை பார்த்து முறை அது பாட்டில் ஓடிடும். எங்கள் அம்மா முறைக்குது அடி கொஞ்சி அப்படியே விளையாடு, அது அப்படியே சந்தோஷப்பாடு செய்ய, அப்படி மடியில் வந்து உட்காந்துக்கிறோம். உட்காந்துச்சா இல்லையா? அப்போ ஆண்டவர் மடியில் வரணும்னா கொண்டாடணும். இதுட்டு போய் நான் சொல்கிறேன் பாரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவரை தெளிவான சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும்? ஆமாம், அவர் நல்லா உயர்த்தணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கொண்டாடணும். கொண்டாடினா அது அர்த்தம் தமிழில் கொண்டாடுவதற்கு பல வழிகள் இருக்குதுங்களா? என்ன செய்வாங்க? பாராட்டுவதை, சந்தோஷப்படுவது, குதிப்பது, அப்படியே டான்ஸ் ஆடுவது எல்லாம் எதில் அந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்கு. இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அதை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறது, அதை சுற்றி சுற்றி என்ன செய்ய ஆடுறது, கொண்டாடுறது. அதுக்கு என்ன வரும்? நம்ம ஆண்டவரை கொண்டாடணும். சத்தத்தை வச்சு சொல்லுங்க. யாரை கொண்டாடணும்? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்த்தோம், கிழிவி என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? ஆமாம், அறுவடை முடிந்த பின்பு, அறுவடை முடிந்த பின்பு நன்றி கூறி கொண்டாடுவாங்கள்ல, நன்றி. எப்படி சொல்கிறது? இந்த கிழிவினா என்ன சொல்லப்பட்டு கேட்டீங்கன்னா, பயங்கரமாக வேலை செய்து கஷ்டப்பட்டு நாற்று நட்டு அதுக்கு பின்னாடி அதெல்லாம் தண்ணி பாய்ச்சி உரம் வச்சு பாடுபட்டு பயிற்சி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன செய்வான்? அறுவடை முடிந்த பின்னாடி இந்த விவசாயிகள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பார்த்தீங்களா? அந்த அரிக்கட்டை தூக்கிட்டு வரும்போது அந்த நெல் மூட்டை அறுத்து அந்த நெல் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆமாம், நான் எதிர்பார்த்ததை விட இந்த 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 வருஷம் நிறைய மகசூல் என்ன செஞ்சுருக்கு? கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சமாக தான் எதிர்பார்த்தேன், நல்லா என்ன செஞ்சுருக்கு? ஆமாம், விளைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே இருந்தது என்ன செய்யும்? எப்போல்லாம் உங்களுக்கு பூரிச்சிருக்கேன். அல்லேலூயா. அதுக்கு தான் பழைய ஏற்பாடு அர்ப்பின் பண்டிகை. என்ன பண்டிகை? அறுவடை பண்டிகைன்னு பழைய ஏற்பாடு இருக்கா இல்லையா? ஆமாம், 7 பண்டிகையில் 3 பண்டிகை முக்கியமான பண்டிகை. அதில் ஒரு பண்டிகை தான் அறுவடை பண்டிகை. அதில் அறுப்பின் பண்டிகைன்னு சொல்லப்படுது, அறுவடை பண்டிகை. அப்போ அறுக்கும் போது எப்படி இருக்கும்? மக்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? நம்ம தான் சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சா. மனசு பூரிப்பாச்சு. எப்போ பூரிப்பாச்சு? பாண்டியபுரம் கடைசி அப்போ மனசு ரொம்ப பூரிச்சிச்சு. யோசித்து பார்க்குறார் பாருங்க. சரி, பக்கத்தில் பார்த்துக்காங்க.
உங்கள் மனசு எப்போ பூரிச்சு எங்கே பொறிக்கிறத? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அங்கெல்லாம் பழைய ஏற்பாடில் அறுவடை முடிஞ்ச பின்னாடி நம்மெல்லாம் சர்ச்சு பக்கமே அந்த அறுவடை வராது. அவங்க அறுவடை முடிஞ்ச முதல் பலனை எடுத்துகிட்டு எங்கே வருவாங்க? சந்தோஷமாக என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமாம், அங்கே ஆலயத்துக்கு வருவாங்க. ஆமாம், ஆண்டவர் எங்கள் வயலை விளைய பண்ணார், இந்த வருஷத்தில் இவ்வளோ விளைஞ்சது, அதில் இவ்வளவு கத்தருக்கு கொடுக்குறோம். ஆசாரின் கையில் கொண்டு வந்து அறிக்கட்டை கொடுப்பாங்க. அதை என்ன அதை அசைவாட்டுக்கிற ஒரு பழியை அனுசுவாங்க, பழியிடுவாங்க. அதை கூட எரித்து சாம்பல் ஆக்கி ஆண்டவருக்கு வந்த வாசனை கொடுப்பாங்க. அதை வச்சு கொண்டாடுறது தான் என்னது? அறுவடை முடிந்த பின்பு ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க பத்தில, அதுக்கு பேர் தான் கேள்வி. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிலாம் ஆராதிக்கணும். அப்படிலாம் என்ன செய்யணும்? தனியாக உட்காந்துக்கிட்டு தனியாக அப்படியே நீங்கள் முழங்கால் படிக்கணும் தேவையில்லை. தனி ஜபங்களை உட்காந்துக்கிட்டு அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அதை உள்வாங்கி நம்ம இருதயத்தில் அந்த பாரம் கஷ்டம் எல்லாத்தையும் வெளியேற்றி அப்படியே சந்தோஷப்படுறதில்ல. அதை பார்த்து ஆண்டவரே இந்த ஆத்மாவை நமக்கு அறுவடை பண்ண போகிறதில்ல, இந்த ஆத்மாக்களை ரட்சித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை இவ்வளோ ஜனங்களை தந்திருக்கீங்களே, ஊழியத்தை தந்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கொண்டாருக்கு பிறகு தான் பழைய ஏற்பாடில் எழுவி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாபா, என்ன? ஆமாம், சாபா. அப்படி சாபாக் அப்படின்னு சொன்னால், சாத்தானே உன் வாயை மூடு. என்னது சாபான்? என்ன சாத்தானே? ஆமா, வெற்றியின் கொண்டாட்டம். என்னது சொல்லுங்க, வாயை திறந்த. சாபான் என்ன? நம்ம சபையில் வெற்றி பெற்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. சாத்தானி வாயை மூடினவங்கள ஒரு அல்லேலூயா. சாபானா வெற்றி பெற்றுட்டா என்ன செய்வாங்க? இந்த கிரிக்கெட்லாம் எனக்கு தெரியாது, 6 அடிச்சுட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? எந்திரிச்சு அவங்க கொட்டியை காத்து என்ன செய்வாங்க? கையை தட்டி அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. ஓ இந்தியா ஜெயிச்சிருச்சு, 6 அடிச்சுட்டாரு சொல்றாங்களா இல்லையா? கை அப்படி காட்டுவாங்க. எங்க சபைக்குள்ள அதெல்லாம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சாபா. அதான் எல்லாம் தோத்து போன கேஸ்னா வந்து உட்காந்து மூஞ்சி முறையும் பாரு. அது எங்க கொண்டாட போகுது? சரி, நான் மேரியை பாராட்டுறேன். இங்கே வந்து ஆராதனை வச்சா நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனால் அது பார்த்தா பிரச்சனை மாதிரியா தெரியுது. அதை பார்த்து சிரிப்பை பாருங்களேன். இங்கே வந்து சிரிக்கும் போது பாருங்களேன். இப்போ தான் பாருங்களேன் சிரிக்கிறதா. என்ன நினைப்பாங்கன்னா நிறைய இருக்குது போல பணம். எனக்கு தானே தெரியும். கடங்கார தொல்லை. நம்ம சபைக்குள்ளே வட்டிக்கு கொடுத்துட்டு மட்டிக்கு மேலே வட்டி வாங்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். தொடர்ந்து போன் அடித்து தூங்க விட மாட்டேங்கிறாங்க. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏசு பெரியவர், ஆமாம், குதூகலம் கொண்டாட்டமே அப்படி பாடுறதான் சாத்தானுடைய வாயை மூட வைக்கிறது. ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தே உற்சாகமா அல்லேலூயா. வெற்றியின் சத்தத்தை உண்டாக்குவது என்னது? சாபா. நம்மளாம் வெற்றி பெற்றவர். எத்தனை ஜெயிச்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிச்ச மாதிரி உட்காருங்க பாப்பா. ஜெயிச்ச மாதிரி உட்காருங்க பார்ப்போம். நம்ம எத்தனை காரியத்தை பாருங்களேன். நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம்னா பல காரியங்களை ஜெயிச்சதுனால தான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். சாத்தான் நம்ம எப்படியாவது கீழே தள்ளணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறான் தெரியுமா? அதில் நிற்கிறவன் அதை நினைச்சே கர்த்தரை கொண்டாடணும்.
அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் நிறைய விளக்கம் சொல்ல நேரம் இல்லை. அடுத்து என்னது? சாமார். சமார் சமார் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கம்பியை மீட்டுதல். என்னது? கம்பியை மீட்டுதல். சாமர்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கம்பியை மீட்டுதல்னு அர்த்தம். அப்படின்னா இசைக்கருவியினால கர்த்தரை ஆராதிப்பது. ஒரு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி. சாமர்னான்னு அர்த்தம் கம்பியை மீட்டுதல். அப்படின்னா இசைகளை வாசித்து ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு ஆராதனை. ஹலோ, சில இடங்கள்ல நீங்கள் போனீங்க, வெளிநாட்டில் இதை செய்கிறாங்க. வெளிநாட்டில் சில இடங்களில் பாடவே மாட்டாங்க. எனத்தை வாசிப்பாங்க? இசையை மட்டும் வாசிப்பாங்க. இசையை மட்டும் என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. அப்படியே இசையை வாசித்து கொண்டு இருக்கும்போது, ஆனால் இசை வாசிக்கிறவங்களாம் அபிஷேகம் பெற்றவங்க, ஆராதனை குறித்த ஆழங்களை தெரிந்தவங்க. அந்த இசைகளை மட்டும் வாசித்தா பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கிடுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. எப்படி? சாமர் இசைகளை வாசிப்பது. அங்கே பாடல் பாடும்போது இசையில் வாசிப்பாங்க. பாடல் பாடாமையே இசை என்ன செய்யப்படும்? வாசிக்கப்படும். தாவீது சவுலுக்கு அசுத்தாவி வந்துருச்சு. அவன் பாட்டே பாடலை, எனத்தை தான் வாசித்தான். இசை கருவி என்ன செய்தான்? வாசித்த உடனே சவுலுக்கு இருந்த அசுத்தாவி போச்சா இல்லையா? அதனால தான் தாவீதை குறித்து சொல்லப்படும் வாசிப்பதில் தேறினவன். அவனை குறித்து அறிமுகப்படுத்தும் போது முதல்ல என்ன சொல்றா தெரியுமா? அழகுல ரெண்டாவது தான், மற்றது தான். அவன் யாரா? வாசிப்பதில் தேறினவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, உச்சாமா சொல்லுங்களே. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்பதற்காக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், 1 சாமுவேல் 16-18 வாசிங்க. ஒருவனை என்ன செஞ்சிருக்கிறேன்? கண்டிருக்கிறேன். அவன் எப்படியாப்பட்டவனா? வாசிப்பதில் தேறினவன். 1 நாளாகமம் 23:5. வாசி. துதி செய்வதற்கு நான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களாகிய 4000 பேர் கீத வாத்தியங்களை வாசித்தாங்களாம். எத்தனை பேர்? சத்தமா சொல்லணும். ஹலோ, 4000 பேர் என்ன செஞ்சாங்களாம்? கீத வாத்தியங்களை வாசித்தாங்க. வெறும் இசைதான், வெறும் இசைக்கருவியில் வாசித்தாங்க. அங்க தேவ மகிமை இறங்கினது. அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு கீபோர்டு வாசிப்பதற்கே நம்முடைய சகோதரர்கள் திணறுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், சில வேளை பார்த்தீங்கன்னா பாடலை விட டம் டம்னு அதுதான் கேட்கும். பாட்டு பாடுறது என்னன்னுமே கேட்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேகமாக அடித்தா தான் உங்களுக்கு என்ன வருது? பாட்டு வருது. சில வேளை வேகமாக போயிடுது, சில வேளை வேகம் இல்லாமல் போயிடுது. ஆனால் பழைய ஏற்பாடில் சாமர்னா அதனுடைய அர்த்தம் நல்லா இசைகளை வாசித்து ஆண்டவரை ஆராதிப்பது. ஒரு அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய இசைக்கருவிகளை வாங்கி அப்படியே கிடப்பதல்ல,
அதை வாசிப்பதில் தேர்ந்தவர்கள் எழும்பணும். ஆமென். அழகா இசைகளை வாசிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த இசை மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நேர்த்தியாய், அழகாய், ஒழுங்காய் அதை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். ஒரு அல்லேலூயா. ஆமென். அடுத்து யாதா. யாதா யாதா என்கிற வார்த்தைக்கு அந்த துதிக்கு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நன்றி அறிக்கை செய்வது. என்னது? சத்தமா சொல்லுங்க. நன்றி அறிக்கை செய்வது. கவனிங்க, இது ஒரு ஆராதனை ஒரு பகுதி. நன்றி அறிக்கை செய்வது. நம்ம தனியாகவும் ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளை அப்படியே சொல்லணும். அப்படி என்ன செய்யணும்? சொல்லணும். இயேசு என்னெல்லாம் செய்தாரோ, கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதை தெளிவான சத்தத்தில் அதை சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 136 அந்த சங்கீதம் அதுக்கு பொருந்தும். 1லேருந்து வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள். ஆம், அவர் நல்லவர், அவர் கிருபை. என்ன சொல்ல? கர்த்தரை துதியுங்கள். ஆம், அவர் நல்லவர், அவர் கிருபை. அடுத்து பாருங்க, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுக்கு முன்னாடி உள்ளது வேற இதில் சேர்க்கப்படுகிற தெளிவான சத்தத்தை உண்டாக்கி ஆண்டவர் துதிங்க சொல்லப்பட்டிருக்கா. இப்போ எத்தனாவது வசனம் இப்போ வாசிக்கிறது? 4வது வசனம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை. ஆமா, சங்கீதக்காரன் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள வரும் வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை 136வது சங்கீதத்தில் அப்படி சொல்லி சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். வாசிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் படைத்தவரை, அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய அற்புதங்களை செய்தவரை. சரி, ஆமா, போதும் போதும். 136வது சங்கீதம்லாம் என்ன? அவர் செய்த காரியங்களை நினைத்து 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 நன்றி கூறுறது. அப்ப ஆராதனையில் துதியில இது ஒரு பகுதி. அல்லேலூயா. நீங்க தனியாய் ஆராதித்தாலும் சரி, குழுவாய் ஆராதித்தாலும் சரி, இங்கே வந்து ஆராதித்தாலும் சரி, ஆண்டவர் நடத்தும் போது எப்போதுமே ஒரே இதே மெத்தேடில் நம்ம இல்லாமல் ஆண்டவர் சில வேளை நடத்தும் போது ஆண்டவர் செய்ததை சொல்லி 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 நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு செஞ்ச ஒரு 5 நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பார்ப்போம். ஆமென், சோத்திரம். ஆமென். அதெல்லாம் தெரியும், அது பழக்கமாகி போச்சா? ஆமென், சோத்திரம், ஆமென், சோத்திரம். இப்படித்தானே தெரியும். என்ன செஞ்சாரு? இப்போ யோசிக்கிற பத்தியா ஒரு பாட்டு பாட சொல்லு, ஒரு பாட்டு பாட சொல்லு. உம்மை நம்பி வந்து உடனே பாட்டு வந்துடும். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து ஒரு 5 காரியத்தை சொல்ல திரு முடிக்குது. அப்போ இது வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நன்றி கெட்ட ஆட்கள். அவர் செய்த நன்மைகள் 1000. எத்தனை நம்ம இல்லாமே சொல்லி சொல்லிய புலம்பல் பாட்டு பாடி பாடிய அதையே பழகிட்டோமா? ஆண்டவர் செய்தது நினைக்கிறதே இல்லை. ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்களே, உமக்கு நன்றி. என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்றினீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே வரங்களை தந்தீங்களே, அபிஷேகத்தை தந்தீங்களே, நன்றி.
என்னை பயன்படுத்துறீங்களே நன்றி, என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்களே நன்றி, வசனமே வாசிக்க தெரியாத ஆண்டவரே, தமிழே தெரியாத ஆண்டவரே, இப்போ பிரசங்கம் பண்ணுறேன்னு ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மை தானே நன்றி. வாயை மூடிட்டுருங்க, என்னை என் வாயை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு செஞ்சு சொல்லுங்க, உனக்கு ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை சொல்லு, உங்களுக்கு உண்மை செய்யலை. இந்த வாழ்வு பிராயத்தில் என்ன பரிசுத்தமாக வாழ வைக்கிறீங்களே, எத்தனை பிள்ளைங்க சாக்கடையில் கிடக்கு, என்னை வாழ வைக்கிறீங்களே, கையில் பைபிளை வச்சுக்கிறீங்களே நன்றி, பாட்டு பாட வைக்கிறீங்களே நன்றி, துதிக்க வைக்கிறீங்களே நன்றி சொல்லணுமா இல்லையா? பிச்சை எடுத்து பழக்கமா? ஒடுங்கையா 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 ஒடுங்கையா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்லி பாருங்களேன், நம்ம இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு விடுதலை வந்துடும், பாரங்கள்லாம் மாறிடும். ஆண்டவர் செய்தது சொல்லி என்ன செய்யணும்? நானும் தனி ஜபத்தில் அப்படி தப்பா சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, இவர்களோடு உட்காருவதற்கு எந்த தகுதியுமே இல்லை, இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு எந்த தகுதியுமே இல்லை, இந்த பைபிளை கையில் வைத்திருப்பதற்கு தகுதியே இல்லை, என்னை இப்படி கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி அப்படி சொன்னாவே ஒரு தைரியம் வந்துடும், தேவ பிரசன்னம் வந்துடும். ஆமென். எத்தனை பார்த்துருக்குறோம்? ஆறா டவுதா. டவுதா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கைகளை உயர்த்தி. என்னது? கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்பது. ஆமென். கைகளை அசைத்து ஆராதிப்பது, கைகளை உயர்த்தி ஆராதிப்பது. ஒரு அல்லேலூயா. சங்கீதம் 134 1 2 வசனத்தை வாசிங்க. உங்க கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை என்ன செய்யுங்க? எப்படி துதிக்கணும்? கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி. நீங்களாம் ஏன் கையை உயர்த்துறிய? ஏதோ கையை உயர்த்த சொல்கிறாங்கன்னு அதனால உயர்த்துறேன். நிறைய பேர் அப்படிதான், ஏன் கைகளை உயர்த்துறீங்க அவன் கேட்டால், நீங்கள் கையை உயர்த்த சொன்னீங்க அதனால கையை உயர்த்தினேன். ஆறாவது ஒரு பகுதி கையை உயர்த்தி. அல்லேலூயா. 2 கையை உயர்த்திட்டா, நான் ஒன்றுமில்லை, நான் சரணடைகிறேன். என்ன செய்கிறேன்? நான் சரணடைகிறேன், நீங்கள் தான் என்னுடைய எஜமான், என்னை ஆளுகிறவர், நான் ஒன்றுமில்லை, உங்களிடத்தில் நான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன், சரணடைஞ்சிட்டேன் என்று சொல்கிறதான் கைகளை உயர்த்துவது. தோத்துட்டேன் உங்கள்கிட்ட, யார்கிட்ட? சாத்தான்ட்ட இல்லை, ஆண்டவரே நான் உம்மிடத்துல தோத்து போயிட்டேன், நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா. எல்லாமே உமக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன், நான் உமக்கு அடிமை, நீங்கள் என்ன செய்யலாமா செய்யுங்க அப்படி சொல்லி கையை வைத்து ஆண்டவர் சொல்கிறோமே, அது ஒரு ஆராதனை. அப்படி இருந்தால் தானே உயர்த்தலாம். அடுத்து 8வது பாராக். பாராக் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழங்கால் படியிட்டு அவரை உயர்த்துவது. சத்தமாக சொல்லுங்க. என்ன படியிட்டு? முழங்கால் படியிட்டு அவரை, என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள்னு சொல்லி வார்த்தை இருக்குதா இல்லையா? ஆமென். முழு சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. முழங்காலில் நிற்கிறமே, அதுவும் நல்லா நினச்சிக்கிறங்க,
நல்லா நினச்சிக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஊழியக்காருக்கு முன்னாடி முழங்கால் போடுறீங்களே, நாங்களும் தவறாக நினைக்கக்கூடாது, நீங்களும் தவறாக நினைக்கக்கூடாது. மனுஷனுக்கு முன்னாடி முழங்கால் படிறன எண்ணமே வரக்கூடாது. அல்லேலூயா. நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? செபிக்க போகிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி நான் முழங்காலை மடக்குகிறேன். அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? பாஸ்டருக்கு முன்னாடி அல்ல, ஊழியக்காரருக்கு முன்னாடி அல்ல. அந்த நினைப்பே வரக்கூடாது. எங்களுக்கும் ஊழியக்காரருக்கும் இன்னைக்கு தவறான எண்ணம் வருது. என்ன வருது? நிறைய பேருக்கு என்ன தவறான, எனக்கு பாரு, எனக்கு முன்னாடி வந்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, முழங்கால மடக்கிறாங்களே, அந்த எண்ணம் ஊழியக்காருக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம யாருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிறோம்? கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிறோம். அல்லேலூயா. அதனால நீங்கள் மனுஷருக்கு ஊழியக்காரர்கிட்ட நின்று ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஆமென். ஏன் முழங்கால் படிக்கிறோம்? நம்ம தாழ்த்துக்கிறோம். என்ன செய்கிறோம்? வெறுமையாக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவருக்கு முன்பாக. அதுதான் முழங்கால் படிக்கிறோம் இல்லையா? அல்லது ஊழியக்காரங்க பெரியவங்க, நாங்கள்லாம் சின்னவங்க, அதனால் முழங்கால் படிட்டு அப்படி ஊழியக்காரருக்கு முன்னாடி முழங்கால் போட்டால் தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துக்கிறோம். ஒரு அல்லேலூயா. தனி ஜெபத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கலாம். தனியாக ஆராதிக்கும் பொழுது எவ்வளோ நேரம் முழங்கால்? எதுக்கு முழங்கால் படிக்கிறோம்? எதுக்கு? என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னுடைய எஜமான், நீர் என்னுடைய ஆண்டவர், நான் உமக்கு அடிமை, உமக்கு முன்பாக நான் நிற்பதற்கு பாத்திரன் அல்ல, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு நம்ம முழங்கால் படிட்டா அதற்குரிய சிறப்பே வேற. ஒரு அல்லேலூயா. நாம் தவறாக போய் கண்டவட்டையும் போய் முழங்கால போட்டுக்கிட்டு நான் ஊழியக்காருக்கு முன்னாடி முழங்கால் போடுறேன், விசுவாசிக்கு முன்னாடி முழங்கால் போடுறேன் அப்படின்னு எண்ணமே வரக்கூடாது. அல்லேலூயா. பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா போய் காலில் விழுறாரு, பேதருடைய காலில் குறுநறியும். உடனே என்ன செய்கிறாரு? பேதர் தூக்கி நானும் உண்மை போல ஒரு மனுஷன் தாப்பான்னு சொல்கிறார். இது வெளிப்படுத்தல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவதூதனுடைய காலில் போய் உள்ளே போகிறாரு. உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள்ள. யாருக்கு முன்னாடி நம்ம முழங்கால் படியிடக்கூடாது, தேவனுக்கு முன்பாகத்தான் முழங்கால் படியிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அறிவு வரணும். அந்த அறிவு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அது ஒரு ஆராதனை. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பாடுவது, துதிப்பது, உயர்த்துவது, அறிக்கை செய்வது, மகிமைப்படுத்துவது, அது ஒரு ஆராதனை. முழு சரீரத்தையும். ரோமர் 12:1 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? என்ன வாசிக்கிறோம்? அன்றி சகோதரரே உங்கள் சரீரங்களை இடத்துல 12:1 அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, ஆமாம், முழு சரீரத்தையும் ஆண்டவருக்கு முன்னாடி அர்ப்பணித்து, நான் ஒன்றுமே இல்லை, உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன், அர்ப்பணிக்கிறேன், என்னால் உமக்கு முன்னாடி நிற்கவே எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அப்படி முழங்காலம் படியிட்டேன்னா அதுவே சிறப்பான ஆராதனை. ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சும்மா கடமைக்காக முழங்கால் படியிட கடவோம் அப்படின்னு சொன்னால் இது வழக்கம், அதனால நாங்கள் பழக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னது? இவங்க மேடையிலிருந்து சொல்கிறவங்களுடைய வழக்கம் முழங்காலை போடுங்கள் சொல்வது வழக்கம். எங்களுடைய பழக்கம் நாங்கள் முழங்காலை மடக்கணும், அதல்ல. அப்படி வரும். முழங்காலை மடக்கும் போது ஒரு உணர்வு வரணும். இதுவரைக்கும் பைபிள் படி நான் நின்று கர்த்தரை என்ன செய்தேன்? கைகளை உயர்த்தி ஆராதித்தேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துதினா முழங்கால் என்ன செய்யணும்? முடக்கணும், தாழ்த்தணும். அதுக்காகத்தான் முழங்கால் போடுறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. இங்கே இந்த மேடையில் வந்து ஆராதிக்கணும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவங்கள மட்டும் முழங்கால் பட சொல்கிறேன், நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க.
என்ன செய்யணும்? ஒரு மாதிரி முறைக்கிறிய. அப்போ இது ஒரு பழக்கமாக தான் நமக்கு ஆகிப்போச்சு, ஒரு ஆராதனை, ஒரு மெத்தேடாக தானே ஆகிப்போச்சு. உண்மையிலேயே நம்ம என்ன செய்யலை தானே. இப்போ முடியல, முழங்கால் படியில் முடியலன்னா அது தப்பாக நினைக்க, அவன் போட தேவைன்னு போட. அப்படிலாம் ஆண்டவர் கஷ்டப்பட்டு முடியாத ஆளுங்க முன்ன முட்டியை உடச்சிக்க அப்படிலாம் சொல்லப்பட்டார். முழங்கால் படியிட முடிஞ்சோம்னா யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் முழங்கால முடக்கணும். பவுலுக்கு ஒரு பழக்கம், எங்கே பார்த்தா ஜெபம் பண்ண முழங்கால முடக்கிடுவார். கடற்கரையானாலும் முழங்கால் படிடுவார். எங்கே வருவார்? வழி அனுப்பும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்க, அங்கே முழங்கால் பட்டார். யார்? பவுல். இப்போ நாங்கள் எங்கே யார் குறையா வச்சுக்கணும், நாங்களாம் பெரிய ஆட்கள், நீங்களும் அங்கே உட்காந்துக்கணும், நீங்கள் தான் முழங்கால் பண்ண, நாங்கள் மட்டும் நினச்ச மாட்டோம். நாங்கள் ஆராதனை தலைவர்கள், வீரர்கள், நாங்கள் நின்றுதான் பாட்டு பாடுவோம், நீங்கள் தான் எங்களுக்கு முன்பாக, இதுவே மேலே இருக்குது, அதுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் கீழே முழங்கால் படி. அந்த எண்ணமே வரக்கூடாது. முழங்காலில் எல்லாரும் முடக்கும்போது நம்மளும் சேர்ந்து என்ன செய்யணும்? முழங்கால முடிந்தா, முடியாதவங்களுக்கு அல்ல, முடிந்தா முழங்கால் படிய முடிந்தா எல்லாரும் என்ன செய்யணும்? முழங்கால் படியிடணும். யாருக்கு முன்பாக போடுறோம்? ஆண்டவருக்கு முன்னாடி போடுறோம். அல்லேலூயா. மனுஷருக்கும் பாஸ்டருக்கு முன்னாடி நினைச்சிடாதீங்க. ஜெபம் பண்ணும்போது என்னை தாழ்த்துறேன், துதிக்கும் போது என்ன செய்கிறேன்? தாழ்த்துறேன். அந்த எண்ணம் தான் இருக்க முடிய ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி முழங்கால் போடுற எண்ணமே வரக்கூடாது. பக்கத்து பார்த்தோம், ஊழியக்காரருக்கு முன்னாடி முழங்கால மடக்கிறேன் என்கிற எண்ணம் வரவே கூடாது. சிலர் அடிச்சு போட, முழங்கால் போட, முழங்கால் போட, ஊழியக்காரங்கள முழங்கால் போட அடிச்சு. முழங்காலில் மடக்கிற நமக்கு இயற்கையாக ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், சத்தத்தை உயர்த்தி. இப்போ ஆராதனை எப்படி இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. அது தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிக்கலாம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம், நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் கொடுத்ததே எனக்கு லேட்டா. இப்போ எழுந்து நிற்கிறோம், இதுவும் வசனத்தின்படி தான் எழுந்து நிற்கிறோம். எதுக்கு எழுந்து நிற்கிறோம்? சங்கீதம் 134 உள்ள என்ன வாசித்தோம்? என்ன வாசித்தோம்? இல்லை வாசிங்க ஒரு ஆள். வாசி, எடுத்த ஆள் வாசிக்க. இதோ ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களே, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறன்னு சொல்லியிருக்கா, நிற்கிறவர்களே. அப்ப செலவுல நின்றே கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் ஊழியக்காரரே. இரண்டாவது வசனம் சொல்லுது, உங்கள் கரங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். நம் ஆண்டவர் பெரியவர். இன்னும் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றோடு என்ன செய்யலை, முடியலை. நான் நிறைய அதுலேயே ஆறால் பல தலைப்பில் நான் தியானம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதனால் அதையெல்லாம் பேசினா ஒரு 2 மணி நேரம் இருந்தால் கம்ப்ளீட்டாக 2 காரியங்களை முடிக்க முடியும். எல்லாம் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தாவே நீ நல்லவர், நீர் வல்லவர்,
நீர் பெரியவர் ஆண்டவரே. எல்லா